பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்க பெற்றோம், வீடு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்க பெற்றோம், வீடு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். அப்பத்தை பிட்டு கொடுத்து அவர் தன்னை கையளித்தார். அப்பத்தை பிட்டு கொடுத்து அவர் தன்னை கையளித்தார். பிறர் வாழ தன்னை இழக்கும் வாழ்வே பலி என்றார். சுயநலம் உடைத்தெறிந்து நாம் இறை மக்களாவோம். சுயநலம் உடைத்தெறிந்து நாம் இறை மக்களாவோம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தேவ ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லோரும் அமரவும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, இந்த திருப்பலியானது எஸ் ராஜ குடும்பத்தின் நன்றியறிதலாகவும், வின்சென்ட் கௌரி பிரிஜித் சாமி இவர்களது நன்றியறிதலாகவும், ஸ்ரீய அலெக்சாண்டர் ஆரோக்கியமால் எபி இவர்களது ஆண்மடை பாட்சிக்காகவும், ஜோசப் டெனிஸ் ஆண்மடை பாட்சிக்காகவும், கீதாவுக்கு நல்ல வரன் வேண்டி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற கருத்துக்காகவும், ஸ்டனிஸ்லாஸ் பெரியநாயகமரி இவர்களது ஆண்மடை பாட்சிக்காகவும், குளோதியா சில்வியா டெல்பின் வெரோனிக் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும், ஜெசிந்தா உடல் சுகத்திற்காக நன்றியறிதலாகவும், பிரிட்டோவுக்கு உடல் உள்ள நலன் கிடைக்கவும் சமாதானம் வேண்டியும், ஜூலிக்கு இன்று பிறந்த நாளை முன்னிட்டு புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரான்சிஸ் இவேத் குழந்தை ஜார்ஜ் குடும்ப நலனுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்ற கருத்துக்காகவும், எல்எஸ் குடும்பத்தின் நன்றி அறிதலாகவும் உடல் நலத்திற்காகவும், சிவராஜன் ஜான்சி ராணிக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜூலி ரமேஷ் இவர்களது நன்றியறிதலாகவும், ஏசையா மர்சலின் ஆரோக்கிய ராஜன் புளோரா இக்குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கிய ராஜன் வேலை நிரந்தரமாக வேண்டியும், எத்தியன் பிராத்தியேன் ஆண்மடை பாட்சிக்காகவும், லிஜியே சோஃபி ஃபெலிசியன் ஆண்மடை பாட்சிக்காகவும், இருதயராஜ் ராயல் சாமி செபஸ்தியான் இவர்களது ஆண்மடை பாட்சிக்காகவும், ஸ்பிரிதியான் பிரபாகர் குடும்பத்திற்கு புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், 7 ஆண்டுகளாக தொடர்ந்து வேண்டிய கருத்து ராஜாவுக்கு வேலை கிடைத்தமைக்கு நன்றியாகவும், நெஸ்டோர் ஹில்டா பப்பி நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மரி வில்சன் மரி ஜான்சன் நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மரி குளோத் கர்லின் இவர்களது நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், வனத்தையன் ஒகஸ்டின் அந்தோனிசாமி ஆண்மடை பாட்சிக்காகவும், ஹேம மரியாவுக்கு சுகப்பிரசவம் நடந்தமைக்கு நன்றியாகவும், பாலாஜிக்கு வேலை கிடைத்து நிரந்தரமாக வேண்டும் என்ற கருத்துக்காகவும், ஷர்மோன் குடும்பத்தினரின் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், மரிய சூசை குடும்பத்தினர் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், ஜெயராணி சுகப்பிரசவத்திற்காகவும், டொமினிக் ஜெயராணி குடும்ப ஒற்றுமைக்காகவும், மத்தியாஸ் தோமா திருமணம் தடையில்லாமல் நடக்க வேண்டியும் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், ஆல்பர்ட் தோமா
மாய மந்திரத்திலிருந்து விடுபட்டு வீடு திரும்பி கடவுளின் விசுவாசத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற கருத்துக்காகவும், ரஞ்சித் குமார் தேர்வில் வெற்றி பெற வேண்டும், ஜாக்லினுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்ற நடந்தமைக்கு நன்றியாகவும், சூசை ராகவன் நம்பிக்கைராஜ் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், ரோஸ்லின் ஆண்டனி நீலாத்ரி கோஷ் கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும், லூர்து மரி கால்வலி நீங்கவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அப்போலின் ஆரோக்கியசாமி இளையர் செல்ஃப்ரி இருதயநாதன் மற்றும் சின்னையன் குடும்பத்தில் இருந்து அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மடை பாட்சிக்காகவும், ஆண்டன் ஆனசெல்வி குடும்பத்தாரின் நன்றறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சத்பிரசாத மேரி அந்தோனி அம்மாள் ஜோசப் பாண்டியராஜன் மற்றும் குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆண்மடை பாட்சிக்காகவும், மோரிஸ் பிலோமினா நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், திருமதி மரி அந்துவானத் ஆண்மடை பாட்சிக்காகவும், அருள்மேரி ரெனே ஆண்மடை பாட்சிக்காகவும், சுரேஷ் ஸ்டெல்லா மரி லூயிஸ் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்கிய அந்தோனி பிரபாகரன் நன்றாக படிக்கவும் நல்ல உடல் நலம் பெற வேண்டியும், மரி பிரான்சிஸ் ஆனந்த் நல்ல உடல் நலம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், மரி அந்துவானத் ஜூலியா நன்றியாகவும், சாமுவேல் ராஜேந்திரன் ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ப்ராஸ்பர் அருளப்ப நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அல்போன்ஸ் உடல் நலம் பெற வேண்டும் என்ற கருத்துக்காகவும், பெஞ்சமின் மோகன் உடல் நலம் பெறவும் நன்றியாகவும், பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலி கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். புனித அந்தோனியர் வழியாக நாம் பெற்ற நன்மைகளை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி அப்புனிதரின் பரிந்துரையும் அன்றாட்டம் என்று நமக்கு துணை இருந்து நம்மை காத்து வழிநடத்தும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் இந்த பலி ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்களை ஆதரித்தாலும் இறைவா, ஆணவத்தால் வீழ்ச்சியுற்ற உலகை திருமகனின் சாட்சியினால் மீட்டருளினி. இன்று தீமையின் ஆதிக்கத்தால் ஏற்படும் அடிமை தலையிலிருந்து எங்களை விடுவித்து உயிர்ப்பின் மகிழ்ச்சியையும் உண்மையான விடுதலை வாழ்வையும் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துநாதர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அப்போஸ்தலர்கள் பணி என்கிற திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திரு வசனங்கள் 51 8 மற்றும் 1 பகுதியே. அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது, திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன் அறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்பவர்கள் உள்ளம் கொதித்து எழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேல் உடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க, என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க, என் அன்பு தேவன் அடைக்கலமானார்.
உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். வலிமையை கச்சையா அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையா அளித்தவர் அவரே, புகழ்தலை பெருக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்க்கு பசியிராது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அருளப்பர் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருள் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலைவனத்தில் மன்னாவை உண்டனர், அவர்கள் உண்பதற்கு வானத்திலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோயிசன் அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானினின்று இறங்கி வந்து உங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னில் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெற்கே
திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் சதுரகிரி மலை என்று ஒன்று உண்டு. அங்கே ஒரு வாலிபர், ஏறக்குறைய ஒரு 33 வயது மதிக்கத்தக்க வாலிபர், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து இனி எதற்காக நான் வாழ வேண்டும், அந்த மலைக்கு போய் எப்படியாவது பட்டினி கிடந்து இறந்து விடலாம் என்று அங்கே போனார். இன்னும் அவர் ஒன்று கேள்விப்பட்டார். அந்த சதுரகிரி மலையிலே வனத்து அந்தோணியார் அடிக்கடி தோன்றுவார் என்று கேள்விப்பட்டார். ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொண்டு அந்த மலைக்கு அடர்ந்த காட்டிற்கு சென்று நடமாட்டம் இல்லாத அந்த ஒரு இடத்துல நெடுநேரம் அந்த விஷத்தை பிடித்து வனத்து அந்தோணியாரை நினைத்து, நான் உம்மை பார்க்கவில்லை என்றால் இந்த இடத்திலே விஷத்தை குடித்து சாவேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது வனத்து அந்தோணியார் அவர் முன்னாலே வந்து நின்றார். உனக்கு என்ன வேண்டும்? ஒரே பசியாக இருக்குது, சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, இந்த காட்டில் பழங்கள் கூட கிடையாது, என்ன செய்வது என்று புரியவில்லை, வயிற்று பசி தாங்க முடியவில்லை என்றார். உனக்கு நான் ஒரு மூலிகையை காட்டுகிறேன். அந்த மூலிகையில் 2 இலை எடுத்து மென்று தின்றுவிட்டால் இந்த நாள் முழுவதும் உனக்கு பசி எடுக்காது என்றார். சரி சரி காட்டுங்கள் என்று இவர் வேண்டிக் கொள்ள வனத்து அந்தோணியார் ஒரு மூலிகையை காட்டினார். அவருக்கு பக்கத்தில் தான் இருந்தது, ஒரு 10 அடி தூரத்தில் தான் இருந்தது அந்த மூலிகை. இவர் ஆவலோடு அந்த மூலிகையை 2 இலையை பறிப்பதற்காக போகின்றார். இவர் போக போக அந்த மூலிகை நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. மறுபடியும் அந்தோணியாரை பார்த்து, அந்தோணியாரே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போயிட்டு, பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு வேண்டும் என்று கேட்டேன், மூலிகையை காட்டினீர்கள், அந்த மூலிகையை பறிக்க விடாமல் அது போய்கொண்டே இருக்கிறதே என்று அவர் முறையிட அந்தோணியார் சொன்னார், நீ அந்த மூலிகையிடம் என்ன கேட்டாய்? தயவு செய்து உன்னுடைய இலையில ஒரு 2 இலை கூட என் பசியை தடிப்பதற்கு என்று கேட்டாயா? அப்படியெல்லாம் ஒன்று கேட்கல. அப்போ முதல்ல போய் அதை செய். பிறகு கைகூப்பி, இந்த வாலிபர் மூலிகையே, உன்னுடைய இலையில ஒரு 2 இலை கொடு, இன்னைக்கு மட்டும், நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கோ என்று சொல்ல அப்படியே நின்றது. அதை பறித்து சாப்பிட்டு கொண்டு அங்கே அவர் நெடுநாள் வாழ்ந்தார். பிறகு ஏராளமான அவருக்கு மற்ற நன்மைகளெல்லாம் வந்து கிடைத்தது. அவருடைய வீட்டிலே இழந்து போன சொத்துக்களெல்லாம் வந்து சேர்ந்ததாக தெரிந்து வீட்டுக்கு வந்து இப்பொழுது அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஜெபக்கூடம் கட்டி அதில் புனித வனத்து அந்தோணியாருடைய சுரூபத்தை வைத்துக்கொண்டு வருகின்றவர்கள் போகின்றவர்களுக்கெல்லாம் வைத்தியம் செய்து வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் எதற்காக நினைவு கூறுகிறோம் என்றால், உயிர்த்த ஆண்டவர் நமக்கு என்ன கொண்டு வந்தார்? உயிர்த்த ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார்? பாஸ்கா மறை நிகழ்ச்சியிலே மையமாக இருப்பது எது என்று பார்க்கும் பொழுது, தொடக்கத்திலிருந்தே இயேசு மக்களை தயாரித்து கொண்டு வந்திருக்கின்றார். பெத்லகேம் என்ற ஊரிலே பிறந்திருக்கிறார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள்.
தீவன தொட்டியிலே குழந்தையாக கிடத்தப்பட்டிருக்கின்றார். நான் மீட்பை கொண்டு வந்த பிறகு என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் மக்கள் உணவாக உண்ண வேண்டும் என்பதற்காகவே குழந்தையிலே அவர் தீவன தொட்டியிலே கடத்தப்படுகிறார். ஆனால் யாரும் இதை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு, ஆண்கள் மட்டும் 5000 பேர், இன்னும் பெண்கள் இருப்பார்கள், சிறுவர் சிறுமிகள் இருப்பார்கள். ஆகவே இத்தனை பேருக்கும் வயிறார உணவு கொடுத்து 12 கூடை நிறைய அந்த மிகுதியான துண்டுகளை எடுக்கின்றார். இதை பார்த்த மக்கள் இந்த இயேசுவுக்கு பின்னால் சென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொட்டியும் மீனும் கொடுத்து கொண்டே இருப்பார். வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஏதாவது சொல்லிட்டு போகட்டும், போய் கேட்டாலும் கேட்போம், இல்லை என்றாலும் நமக்கு வயிறார உணவு கிடைக்கும் என்று சொல்லி அவரை தேடிக்கொண்டு அக்கரைக்கு செல்கின்றார்கள். கெனேசரேத் கரையினுடைய மறுகரைக்கு சென்று கப்பர்நகூம் என்ற ஊரை அடைகின்றார்கள். ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் அங்கே போய்விட்டார்கள் படகிலே. இயேசுவும் கடல் மீது நடந்து அங்கே போய்விட்டார். இந்த மக்கள் சுற்றி கொண்டு அந்த கெனேசரேத் ஏரியை வேக வேகமாக ஓட்டமாக ஓடி இயேசுவை பார்த்து, போதகரே, எப்பொழுது இங்கே வந்தீர்கள் என்று அவர்கள் கேட்டதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. அப்பத்தை வயிறார உண்டதால் தானே வந்திருக்கிறீர்கள், அல்லது அரும் அடையாளங்களை கண்டதாலா என்று சொன்ன பொழுது, போதகரே, என்ன அரும் அடையாளம் என்ன காட்டப் போகிறீர்? இன்றைய நற்செய்தி, எங்களுடைய மூதாதையருக்கு மோசே வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அரும் அடையாளங்களை அவர் செய்து காட்டினார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இயேசு சொல்லுகின்றார், உங்களுக்கு அரும் அடையாளங்களை செய்தவர் மோசே அல்ல, என் தந்தையே வானத்திலிருந்து உணவை உங்களுடைய மூதாதையருக்கு வழங்கினார். அவர்தான் உங்களுக்கு இப்பொழுது உணவு கொடுக்க முடியும். வானத்திலிருந்து உணவு கொடுக்க முடியும் என்று சொன்னவுடனே அவர்களுக்கு தெம்பு வந்து விட்டது. அப்படி என்றால் அந்த உணவை இப்பொழுது கொடுங்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது சொல்லுகின்றார், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. எவன் ஒருவன் என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிக்கின்றானோ அவனுக்குள் வாழ்வு இருக்கும். எவன் அந்த தசையை தின்று இரத்தத்தை குடிக்கவில்லையோ அவனுக்கு வாழ்வு கிடைக்காது என்று சொன்ன உடனே அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. நாங்கள் என்ன காட்டேரியா? பச்சை ரத்தத்தை குடிக்கிறதுக்கும் கரியை தின்பதற்கும் நாங்கள் ஒன்றும் காட்டேரி இல்லை. இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது, வாருங்கள் போவோம் என்று ஒருவர் பின்னால் ஒருவர் எழுந்து போய்கொண்டே இருக்கின்றார். எதற்காக இப்படி தயாரித்து கொண்டிருக்கின்றார் இயேசு என்றால், பாஸ்கா மறை நிகழ்ச்சியிலே ராப்போசனத்தில் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் உணவாக கொடுப்பதற்கு இப்படி தயாரித்து கொண்டே வருகிறார். கடைசியே ராப்போசனத்திலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று கொடுத்தார். ரசத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இது என் ரத்தம் என்று கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். அன்பார்ந்தவர்களே, இயேசு நமக்கு உணவு கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். என்ன உணவு? சரீர உணவும் கொடுப்பார், நமக்கு நம்முடைய அறிவுக்கும் உணவு கொடுப்பார், நம்முடைய ஆன்மாவுக்கும் உணவு கொடுப்பார். 3 வகையான உணவு இயேசு கொடுத்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை நமக்கு அறிவுக்கு இருக்கின்ற உணவு. இந்த நற்கருணை சரீரத்துக்குள்ள உணவும் ஆன்மீக உணவும் கூட. நமக்கு தெரியும், நியூமன் தெரேசா என்று ஜெர்மனியிலே ஒரு அம்மையார் இருக்கின்றார். அந்த அம்மையார்
ஒவ்வொரு நாளும் நற்கருணையை மட்டும் உணவாக உட்கொண்டு நீண்ட நாட்கள் வாழ்ந்து வருகின்றார். ஒரு நாள் கேரளாவிலிருந்து அங்கிருந்த இளம் குறுமடத்தினுடைய அதிபரும் இன்னொரு குருவானவரும் 2 பேரும் ஜெர்மனிக்கு செல்லுகின்றார்கள். இந்த அம்மையாரை பார்க்க வேண்டும் என்று ஹியூமன் தெரேசா. இந்த அம்மையாரை போய் அவருடைய உடலை தொட்டவுடனே அவர் பரவசத்தில் இருந்தார். என்னை தொடுவது 3 ஞானிகளுள் ஒருவர் எந்த இடத்திலிருந்து வந்தாரோ அதே இடத்திலிருந்து வந்திருக்கின்ற குருக்கள் என்று சொன்னாராம். இது என்ன கதை விடுகிறீர்களா என்று கேட்டால், தி செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற ஒரு நூல் இருக்கிறது. பாபாவினுடைய சீடர் யோகானந்த பரமஹன்சர் என்ற ஒரு சீடர், அவருடைய பெயர். அவர் 2 வால்யூம் புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு தி செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த புத்தகத்தில் 60வது பக்கத்தில் இருக்கின்ற அடிக்குறிப்பிலே இந்த நிகழ்ச்சி நமக்கு குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இந்த நியூமன் தெரேசா வெறும் நற்கருணையினால் சரீரத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நற்கருணை என்பது வெறும் ஆன்ம உணவு மட்டுமல்ல, சரீர உணவும் கூட. பிறகு நம்முடைய அறிவுக்கு எங்கே இருக்கிறது உணவு? நற்செய்தி. மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். அதுவும் ஒரு உணவு. கடவுளுடைய வார்த்தையும் உணவு. ஆகவே அறிவுக்கும் உணவு. ஆன்ம உணவு அவருடைய சரீரமும் இரத்தமும். அன்பார்ந்தவர்களே, ஆதி கிறிஸ்தவர்கள் இந்த உணவை ஒவ்வொரு நாளும் உண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள், கோயிலிலே ஒன்று கூடினார்கள். அப்போஸ்தலர்கள் சொல்வதை கேட்டு தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொருவர் மற்றவரோடு, உடைமை இல்லாதவர்களோடு உடைமை இருக்கின்றவர்கள் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தார்கள். இது சரியாக பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு குறையும் முறைப்பாடும் எழுந்தது. ஆகவே பேதுரு என்ன செய்கிறார்? உங்களுக்குள் 7 பேரை தேர்ந்தெடுங்கள், அவர்களை தியாக்கோனாக உயர்த்தி அவர்கள் மூலமாக இந்த பங்கீட்டு வேலையை செய்வோம் என்று சொல்லி ஸ்தேவான் தலைமையிலே அவர் இந்த பணியை தொடங்குகின்றார். ஆனால் இந்த ஸ்தேவான் ஒவ்வொரு நாளும் அயராது உழைத்து நற்செய்தியை அறிவித்து எல்லாருக்கும் போதுமான உணவை தயாரித்து வழங்கி கொண்டிருந்தார். இது குருக்களுக்கு பிடிக்கவில்லை. அவரை பிடித்து கொண்டு போய் அவரை பலவிதமாக துன்புறுத்தி, நீங்கள் அந்த இயேசுவின் பெயரால் போதிக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்ன பொழுது, திமிர் பிடித்தவர்களே, நீங்கள் கடவுளுடைய அந்த வார்த்தையை பொய்யாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு உயிர்த்து நமக்கு உணவு கொண்டு வந்திருக்கின்றார். அந்த உணவை நீங்கள் வீணடித்து கொண்டிருக்கின்றீர்கள். தகுந்த ஆயத்தமில்லாமல் யாரெல்லாம் அந்த உணவை உண்கின்றார்களோ அவர்கள் சாபத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல பாவசங்கரம் செய்வது இல்லை. நல்ல பாவசங்கரம் செய்த பிறகுதான் இந்த நற்கருணை விருந்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் அது கட்டளையாக இருந்தது. யார் ஒருவர் பாவசங்கரம் செய்கிறாரோ அவர் மட்டும்தான் நற்கருணை வாங்க வேண்டும். வெள்ளக்கார பாதிரியார்கள் கிராமங்களிலே இந்த விசாரணைக்கு வருவார்கள். ஒரே ஒரு பங்கில் 60 கிராமம் இருக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 2 ஊர், மற்ற ஒவ்வொரு நாளும் பங்கில் இருந்து கொண்டு வேலை செய்வார்கள். ஏதாவது 2 நாட்கள் 2 சப்ஸ்டேஷனுக்கு போய் அந்த விசாரணை செய்வார்கள். 10 நாட்கள் அங்கேயே தங்கியிருப்பார்கள். அப்படி தங்கியிருக்கும் பொழுது
யாரெல்லாம் பாவ சங்கீதம் செய்கின்றார்களோ அப்பொழுது ஒரு கல்லை எடுத்து தனியாக வைப்பார்கள். எத்தனை பேர் பாவ சங்கீதம் செய்திருக்கிறார்கள் என்று கணக்கு எடுத்துக்கொண்டு அந்த உபதேசியரிடம் கூப்பிட்டு, இன்னைக்கு 57 பேர் தான் பாவ சங்கீதம் செய்திருக்கிறார்கள், 57 ஓசி தான் வைக்க வேண்டும், அத்தனை பேர் தான் நன்மை வாங்குவார்கள். ஆனால் இப்பொழுது அதை செய்ய முடியுமா? இப்பொழுது பாவ சங்கீதம் 2 வருஷத்துக்கு முன்னே செய்தேன், 6 மாதத்துக்கு முன்னே செய்தேன், 1 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும், ரொம்ப நாளாச்சு பாவ சங்கீதம் செய்து என்று கணக்கு தெரியாமல் இருக்கின்றவர்களும் ஏராளம் பேர். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நாக்கை நீட்டி நீட்டி நன்மை வாங்கி கொண்டு வருவார்கள். அதனால் என்ன லாபம்? ஏனென்றால் தகுந்த ஆயத்தத்தோடு நாம் உண்பதில்லை. அன்பார்ந்தவர்களே, இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அன்றாடம் நமக்கு உணவாக கொடுத்து நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய ஆன்மாவையும் வளர்ப்பதற்காக என்பதை புரிந்து கொண்டு இந்த நற்கருணையை தகுந்த ஆயத்தத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதரிகளே, இந்த விசுவாசிகள் மன்றாட்டு நேரத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் தந்தை கடவுளிடம் சொல்லுவோம். வேண்டிய வரங்களை கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பார் என்ற இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டு தன்னையே தாரை வார்த்து உமது பணிபுரியும் ஆயர் குருக்கள் கன்னியர்கள் உடல் உள்ளம் காத்து இவர்களின் பணியும் சேவையும் உலகின் எத்திசையிலும் கிடைத்திட புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றி இருப்பார் என்ற இறைவா, நோய்கள், வறுமை, விரக்தி, மனவேதனை, சோதனை, பிரிவு, தனிமை என்று எந்த சூழலில் நாங்கள் தவித்தாலும் எங்களோடு நீர் இருக்கிறீர் என்ற விசுவாச நம்பிக்கையில் வாழ மன உறுதியை தருமாறு புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாளன் ஆட்சி உரிமை பெற்றால் மக்கள் பெருமிதம் அடைவார்கள் என்ற இறைவா, லஞ்சம், ஊழல், புகழ், பதவி, விளம்பரங்கள், குடும்ப ஆட்சி என்று ஆட்சி புரியாமல் அரசியல் மத தலைவர்கள் மக்களின் தேவைகளை அறிந்து மக்களுக்காக பணிபுரியவும், ஆட்சி என்பது இறைவன் தரும் கொடை என உணர்ந்து கடவுளுக்கு அஞ்சி ஆட்சி புரியக்கூடிய விவேகமுள்ள வலிமை வாய்ந்த தலைவர்களை அருளுமாறு புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரிடம் அச்சம் கொள், உன் வாழ்வு வளமாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற இறைவா, புனித ஸ்தேவானை போல இறுதி வரை உம்மீது நம்பிக்கை கொள்ளவும், இன்றைய மக்களின் பிரச்சனையாய் திகழும் தண்ணீர் பஞ்சம் தீர்ந்திடவும், வெப்பம் குறைந்திடவும் நல்ல மழையை தருமாறு புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, இந்த மாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக அளித்தமைக்காக மீண்டும் மீண்டும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த உணவை நாங்கள் தகுந்த ஆயத்தத்தோடு உண்டு நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துநாதர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரமிது. கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மையை அறிந்தேன், என்னையே கொடுத்தேன், கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். உடலும் உள்ளமும் உயர்ந்த பலியாய் உமது பாதம் படைக்கின்றேன். உமது வழியில் உவகை காண உள்ளது அனைத்தும் இழக்கின்றேன். உடலும் உள்ளமும் உயர்ந்த பலியாய் உமது பாதம் படைக்கின்றேன். உமது வழியில் உவகை காண உள்ளது அனைத்தும் இழக்கின்றேன். உம்மையை அறிந்தேன், என்னையை கொடுத்தேன், கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். சகோதரரே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. நல்லாயனாகிய இறைவா, உமது வழி நடத்துதலாலும் பராமரிப்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளில் சிலவற்றை காணிக்கையாக இதோவும் திருமுன் படைக்கின்றோம். இவற்றோடு எங்களையும் ஏற்றருளும். கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு ஆகிய பரிகார பலியால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவும் படவும் எல்லா தீமைகளினின்றும் நாங்கள் விடுதலை அடையவும் இவ்வாறு கிறிஸ்துவில் பாஸ்கா பலி எங்கள் முடிவில்லா வாழ்விற்கு மகிழ்ச்சிக்கும் காரணமாகவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துநாதர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்றதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் குறை நீங்கி மீண்டும் நிறைவு பெற்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. பாலக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவம் உலகமெங்கும் பரவிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழ நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க மத திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்புகழ்ந்தேத்தும் வரமருள மெய்மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரே தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து நிலைவாழ்வை கொடுக்கின்ற அரும் அடையாளத்தை செய்கின்றவர். அதற்காகவே இந்த செம்மறியின் விருந்துக்கு நம்மை அழைக்கின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். ஆன்மாவினுணவே ஆனந்த நிறைவே, நின்றாக வரும் தேவனே, இயேசுவே எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆன்மாவினுணவே ஆனந்த நிறைவே. வானின்று வந்த உயிருள்ள உணவே, வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் ஒளியே. வானின்று வந்த உயிருள்ள உணவே, வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் ஒளியே. தானென்ற போக்கில் தடுமாறும் நெஞ்சில் தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றி வா. தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றி வா. ஆன்மாவில் உணவே ஆனந்த நிறைவே. கருணை உருவாய் உனை காணும் போது கண்கள் திறந்து பார்வை அடைவேன். கருணை உருவாய் உனை காணும் போது கண்கள் திறந்து பார்வை அடைவேன். அன்றாட முந்தன் அன்பை பகிர்வேன். கொண்டாடி அதனை பரிசாற்றுவேன். கொண்டாடி அதனை பரிசாற்றுவேன். ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே.
இமை கூட்டி சேர்க்க தனிப்பிட்டு தந்து சமபந்தியாகும் கருணாகரா. இமை கூட்டி சேர்க்க தனிப்பிட்டு தந்து சமபந்தியாகும் கருணாகரா. உயர்வான அரசின் சுவையான விருந்தே உறவாக்கியமை அரசாடவா. உறவாக்கியமை அரசாடவா. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே விருந்தாக வரும் தேவனே. இயேசுவே எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். இன்னும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பே. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். நானே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வழக்கம் போல இங்கே நற்செய்தி அறிவிக்க வரும் பொழுது ஒரு கருவியை வைத்து நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவில் வைத்து, நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கின்ற நோயாளிகளை குணமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள். இதுதான் ரெண்டு சீடர்களாக தன்னுடைய சீடர்களை பிரித்து அனுப்பும் பொழுது அவர் கொடுத்த அறிவுரை. அதை மனதில் வைத்துத்தான் இங்கே முத்துச்சித்தர் மூலிகை மருந்துகளை கொண்டு வருகிறோமே தவிர இது நற்செய்தி அறிவிப்பதற்கு ஒரு துணை கருவி, அவ்வளவுதான். இது கட்டாயம் நீங்கள் வாங்க வேண்டும் அல்லது இந்த வியாபாரம் செய்துதான் ஒரு பிழைப்பு நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. உங்களுக்கு உண்மையான இலவச, அதாவது மிகவும் மலிந்த விலையில் கிடைக்கக்கூடிய தரமான மருந்து எது என்பதை நீங்கள் தெரிய வேண்டும். அதற்காக இதை கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் இங்கே வந்ததற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. சென்ற மாதம் 23ஆம் தேதி ரெட்டியார்பாளையத்தில் இயற்கை உணவு எவ்வாறு தயாரிப்பது, இயற்கை உணவின் மூலமாக எவ்வாறு எல்லா வியாதிகளையும் 10 நாட்களில் குணமாக்கி கொள்வது என்பதை பற்றி ஒரு முகாம் நடத்தினோம். இந்த மாதமும் 28ஆம் தேதி, அதாவது மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை அதே ரெட்டியார்பாளையத்தில்
காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையில் ஒரு முகாம் நடக்கும். இந்த முகாமில் கொழுப்பு என்பது என்ன, கொலஸ்ட்ரால் என்பது என்ன, தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்ற ஒவ்வொன்றும் கொழுப்புகள், அது மிருகத்திலிருந்தும் பெறப்படலாம். தாவரம் எக்காரணத்தை கொண்டும் கொலஸ்ட்ராலை தயாரிப்பது இல்லை. கொலஸ்ட்ரால் என்பது நம்முடைய உடலில் இருக்கின்ற ஈரல், கல்லீரல் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள். அது ஒரு மெழுகு போன்ற பொருள். அது இரத்தத்தில் கரையாமல் அப்படியே பதிந்து மாரடைப்பை கொடுக்கக்கூடியது. ஆகவே இதை பற்றியெல்லாம் தெளிவாக உங்களுக்கு சொல்லி நல்ல கொழுப்பு எவை, தீய கொழுப்பு எவை என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த முகாமை நடத்துகின்றோம். அதே சமயத்தில் என்னென்ன உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உணவு தயாரித்து அந்த உணவை நீங்கள் இயற்கை உணவை சாப்பிட வைப்போம். அப்படிப்பட்ட ஒரு முகாம் நடக்க இருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் கலந்து கொள்ளலாம். எந்த கட்டாயமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. இறைவா, என் நற்கருணை கொண்டாட்டத்தில் உம்மோடையும் சகோதரர் சகோதரிகளோடும் நாங்கள் செய்து கொண்ட உறவு பரிமாற்றத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்த புகழ்ச்சிகளை சொல்வாலும் செயலாலும் என்றும் எங்கும் அறிவிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துநாதர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலே ஏந்து பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளை இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உம் வாழ்க்கை பின்பற்றி எல்லாவற்றிலும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, ஒழுங்கிய புனிதரெல்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத் துயரங்களினின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிறங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, இறை இயேசுவை நிறை செய்த புனித அந்தோணியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எளியோர்க்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே,
மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே, பாவத்தினாலும் பேயினாலும் துரும்புவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் எம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். புனிதராக எமக்காய் மன்றாடுவீர்.